நீங்க என்ன உணவு? நம்ம பர்மாலேருந்து வந்தோம் சார். பர்மா. ஓகே, எடுத்துட்டு வாங்க, போய் எடுத்துட்டு வாங்க. ஃபாலோ மீ. அடடே, மியூசிக்லாம் அசத்துதே. என்ன இது? உணவு எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனா கொடை சூப்பரா இருக்கு. ஒண்ணுங்க சாரி சுதாகர். என்ன உணவு சொல்லுங்க? இதை இதுக்கு பேர் வந்து மொஹிங்கான்னு சொல்லுவாங்க. மோஹிங்கா. ஓகே, என்னம்மா பேரே ரொம்ப வித்தியாசமா இருக்கேம்மா. ஓகே. யாரா டேஸ்ட் பண்ண விருப்பப்படுறீங்களா? வாங்க. இதோ வந்துட்டேன். சூப்பர் சாப்பாடு. அத்தம், மொய்யா இதெல்லாம் சொல்றாங்கல்ல, இது தவிர என்னென்ன ஐட்டம்லாம் இருக்கு பர்மால? என்ன கடை பேர் இது? அத்தோ, பேஜோ, மொழினியா, கௌசே. எங்க ஊர் பிரியாணி கொஞ்சம் ஸ்வீட்னஸா இருக்கு. ஆனா இங்க இருக்கிற பிரியாணி டிஃப்ரெண்ட். தக்காளி போட்டு ஒரு மாதிரி நொழுப்பி ஆக்குறாங்க. எந்த ஊர்ல இருந்து இருக்கீங்க? மதுரை தானே எல்லாரும்? மதுரை origin. நான் மதுரை. உங்க உணவு எடுத்துட்டு வாங்க. டேய், வேமா ரெடி பண்றா, பசிக்குதுடா. இது புளியோதரை. புளியோதரை சார். புளியோதரை நாங்க கண்டுபிடிக்கலனாலும் எங்களுக்கே உண்டான உணவு மாதிரி இப்ப ஆயிடுச்சு சார். 50-60 கிலோமீட்டர் நடபயணமா போன காலத்துல இருந்து நாங்க திங்கிற உணவு. ஆமா சார். இதையும் நீங்க எங்க கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. You have to face the consequences. இது ரைஸ், ஒயிட் ரைஸ் சார். நல்ல வேலை. இது எதுவும் நீங்க கண்டுபிடிக்கல. நாங்க கண்டுபிடிக்கல. இது எல்லாரும் சாப்பிடுறோம். சபாஷ். நீங்க பாருங்க சார், இது மட்டன் வந்து இது வந்து பொல்டே சைனா அப்படின்னு சொல்லுவாங்க. பொல்ட்டு சைனா. என்ன சார் ஒண்ணுமே புரியலையே சார். ஆக்சுவலாக அது வந்து மிளகு கறி, அதாவது ரொம்ப ஸ்பைசியாக போய் சுக்கா மாதிரி பண்ணுறது. ஆனால் அது சுக்கா கிடையாது. டப்பிங் பட டைட்டில் மாதிரி இருக்கு சார். நக்கலா நக்கலா. இது மதுரையில நீங்க சாப்பிட்டுருக்கீங்களா? இது நம்ம வீட்டிலே சால்மா செய்வாங்க சார். மிளகு என்னங்க இது சௌராஷ்டிரா ஃபுட்டுங்கிறாங்க, நம்ம வீட்டிலே சால்மா செய்வாங்க. என்ன சார் நீங்க பக்கத்து வீட்ல இருப்பாங்களா? இருக்காங்களா இல்லையா சார்? இருக்காங்க. இருக்காங்க சொல்லுங்க நீ சார். ஒரு மதுரைக்காரன் ப்ரூவ் பண்ணிட்டியா? பெட்ரோல் ஊத்தி கொளுத்துக்கடா அவனா. அது செக்கி இது செட்கி பாத். பெரும்பாலும் நான் சைவம் தான் அதிகமா கேள்விப்பட்டேன். இப்போ நாங்க கொஞ்சம் அசைவத்துக்கு மாறிக்கிட்டே இருக்கோம் சார். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். கடல் கொண்டு போற மாதிரி கொண்டு வரோம். கடல் கொண்டு நீங்க அந்த இதுல போட்டு போற மாதிரி. பாறை மீன் குழம்பு. இது வந்து இறால் தொக்கு. வணக்கம், உங்கள் மீனவன். அயலை மீன் கருவாடு பொரியல். அயல மீன் கருவாடு. எச்சி வருதா இல்லையா? இங்க சௌராஷ்டிரா அல்லுது. அத கேட்டுட்டு நீ எருமை மாடு மாதிரி நிக்கிறியா? ஒண்ணா கோவமா தான் இருந்தேன். நீ கோவமா இருந்த. நம்ம கேப்ப களி உருண்டை. ஏப்ப களி உண்டை. இதெல்லாம் நம்ம சாப்பிட்டா தான் கடல்ல எவ்வளவு வெயிட்டான வேலைனாலும் பார்க்கலாம். தீயா வேலை செய்யணும் குமாரே. அப்படி இதுல பூத்தி ரொம்ப தப்பு சார். கோபினா ரொம்ப தப்பு சார். இவங்களையும் சாப்பிட சொல்லலாம். ஐயோ வேணாம் வேணாம். ஏங்க? இல்ல அவனுக்கு பூரா வெஜிடேரியன்மா. ஏன்னா உங்களுக்கு அவ்வளவு கொடுத்தனே, அப்போ கூட உங்களுக்கு நன்றி இல்லையா? சூப்பரா இருக்கு. முடியல. ஆங்கரா இருக்கிறதுல சில சௌரியம் இருக்கு தெரியுமா இல்லையா? அதுல ஒண்ணு இது. ஐயா வாய பாரு. என்ன வள்ளல்ல. கருவாட்டு குழம்புனா எல்லாரும் கருவாடை போட்டு செஞ்சா அது குழம்புன்னு நினைக்கிறாங்க. ஆனா கருவாட்டு குழம்புனா பட்டையில வைக்கிற கருவாட்டுல குழம்பு செய்யணும். பற்ற கருவாடை வச்சோம்னா குழம்போட அது மிக்ஸ் ஆகி அப்போ ஒரு மனம் வரும். அப்படி கேட்டீங்களா ஒரு மனம். சொல்லே வாய் ஊறுறான். யோ மாமூல் வேணா கேட்டு தொலையா, அதுக்கே சுத்தி வளைச்சு பேசுற. அதே மாதிரி நீங்க சாப்பிடுற மீன் இந்த குழம்புல விழும்போது தான் இறந்துருக்கும். அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அவ்வளவு ஃப்ரெஷ். எந்த மீன் கிடைச்சா எங்களுக்கு விற்க மாட்டீங்க, நீங்களே எடுத்துக்குவீங்க? மாமியா பாறைன்னு ஒரு பாறை இருக்கு. மாமியா பாறை. ஒரு மாமியார் வீட்டுக்கு விருந்துக்கு போனா ஒரு மருமகனை எப்படி கவனிப்பாங்க, அந்த மாதிரி அது ஒரு விருந்தா இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்க ஏரியால அது மாமியா பாறைன்னு சொல்லுவாங்க. ஓகே. இது கன்ஃபார்மா ரொம்ப பாப்புலரைஸ் பண்ண வேண்டிய ஃபுட் நினைக்கிறேன். இல்ல மத்தவங்களுக்கு கிடைக்காம போயிருமேன்னு பாக்குறேன். உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன் என்ன எக்கச்சக்கமா வருது அன்னைக்கு ஒரு புலி இன்னுமா? இது எக்கச்சக்கமான வகையறா இருக்கிறதுனால முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். என்ன பயந்துட்டீங்களா? இது என்ன? இந்த பனை மரத்தில் செய்யப்பட்ட பொருட்கள் தான் நிறைய கொண்டு வந்திருக்கும். அதுல ஒரு பொருள் பனாட்டுன்னு சொல்லக்கூடியது. இது சூப்பர் பா. தேங்க் யூ. அம்மா என்னது அது?
பனங்கிழங்கு மாவு புட்டு, தொதல் மாசி சம்பல், சண்டி கீரை, இது தேங்காய் சம்பல், குழல் புட்டு, இது மரவள்ளி கிழங்கு கஞ்சி. லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இது முட்டை மாவுங்க சார். முட்டை மாவா? மாவு. நான் புதுசா கேள்விப்பட்டிருக்கேன். இது முட்டையில வந்து- மாவா? ஆமா. என்னடா சொல்ற? ஆமாண்ணே. மீன் கூழ் இருக்குங்க சார். மீன், இறாலு, நண்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி என்ன என்ன ஐட்டங்களும் இது சுண்டல் கிண்டல்லாம் வேற கிடக்கு. இருக்கு. நண்டு கிடக்கு, கடலையே வடிகட்டி கிடக்கு உள்ள. என்ன ராமு தேடுறீங்க? இந்த ஆமா கொஞ்சம் அவிச்சு வச்சிருக்கீங்களே. பூனை கொஞ்சம் பொரிச்சு வச்சிருக்காங்க. சும்மா ஒரு ரைமிங்க்கு சொன்னதியா. இதை கையில ஒண்ணு புடிச்சுங்க, டேஸ்ட் பண்ணி பாருங்க. ஸ்பூன் கொடுங்கம்மா. மோந்து பக்கத்தை சாப்பிடு. ஐயோ ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண சூப்பரா இருக்கு. மயக்கம் வர மாதிரி இல்ல மாப்ள. தலை சுத்தி கிருகிருன்னு வர மாதிரி. ஏன் டாக்டரா? இல்ல ரொம்ப தூரத்துல இருந்து சாப்பாடு வருது, நமக்கு வேண்டாத பைய பிள்ளைங்க விஷத்தை போட்டுருந்தாங்க. சார் இன்னைக்கு இங்கே வச்சிருக்க அவ்வளோ ஃபுட்டுமே ராமநாதபுரத்தில் தொண்டின்ற ஒரு ஊர் இருக்கு. அங்கே வந்து இன்னைக்கு தேதிக்கும் செஞ்சுட்டு இருக்காங்க. சமூகம் உற போட்டு லெவரியான்னு சொல்லுவோம் நாங்க. நான் பெட்டி இடியாப்பம் நானே ஓ, நீங்களே பேர் வச்சிருக்கீங்க. அன்று முதல் இன்று வரை பேனர்ஜின்னு நேம் ஆகி போச்சு. ஓஹோ, வைக்கலாம். ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னால மட்டன் கறி செஞ்சு அவங்க பேர் வைக்கல. நாம சாப்பிட்டதுக்கு பேர் தெரியல. அடடா, இவ்வளவு சீக்கிரமா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது டேஸ்ட் பண்றதுக்குனே ஒரு ஆள் வந்திருக்காப்ல. வருக புகழ். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. வாங்க 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 வாங்க. என்ன உங்களை நான் அடிக்கடி பாக்குறேனே. படம் எடுத்து போடுறேன். ஆமா லட்சுமி. நீங்க சாப்பிட்டீங்களா? என்ன இவன் போற போக்க பார்த்தா ஒரு பீஸ் மிஞ்சாது போல இருக்கு. இல்ல இல்ல கன்ஃபார்மா நான் வாங்கி தரேன். உனக்கு கட்டாயம் உண்டு. வாய்ப்பில்லை ராஜா. நீங்க வந்து குக் வித் கோமாளி நிறைய சாப்பிட்டிருப்பீங்க. வர 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 இங்க பாருங்க. அதுக்கு என்ன பண்றது? என்ன பண்ணணும்? இந்த இது கொடுங்க கொஞ்சம் பல்லா டேஸ்ட் பண்ணிட்டு இது. இந்த மாதிரி டெய்லியுமே ஷோ கூப்பிட மாட்டீங்களா? இதுதான் லாஸ்ட் ஃபுட் லவ் மந்த். சந்தோஷம். நான் விஜய் டிவி ஓனர் நினைச்சிட்டேன். ஐயா பார்க்கணும். வாங்க அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஹவ் ஆர் யூ? சலாம் அலைக்கும். அவங்க ஒரு பேர் கொடுங்க. ஆனா இதெல்லாம் கொடுப்பறடா பூரா பேருக்கும் ஊட்டி விடுறது. அவங்க நெத்திரிக்கரோட தூக்கிட்டாங்கடா. ஐயா என்னங்க ஒருத்தர் பிளேட் வச்சுனே உட்கார்ந்திருக்காரு. கடலூர்ல இருக்க மீன் டேஸ்டே அத இதுங்க ஐயா. கடலூர்ல? ஆமாங்க ஐயா, நம்ம சொந்த ஊர்ல சொல்லணும்ல. அதான் தெரியுது. உணவுன்னு டக்குனு மைண்ட்ல எது ஞாபகத்துக்கு வரும் புகழ் உங்களுக்கு? பிரியாணி. பிரியாணி. ஏன்? நாவி கவலம் இருக்குல்ல, அது வந்து தூண்டும். என்னடா ஒரு உணவை பார்த்த உடனே இது அது சுரக்க வைக்கும் நாக்குக்குள்ள. அது ஓகே. நாபிக்கவலை எங்க இருக்கு? அம்மா கிட்ட இருந்து சாப்பிடுற சாப்பாடு அந்த தொப்புள் கொடிய வழியா குழந்தைக்கு போகும். அதுதான் நாவிக்கவலை. சயின்டிபிக்கலி ஒரு 4 எபிசோடு வந்து உணவை பத்தி மட்டுமே பண்றோம். கடைசி எபிசோடு இதுதான். ஐ திங்க் எல்லாரும் என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஹே கைஸ், திஸ் இஸ் யுவர் எடிட்டர். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம்.